பார்க்க ஆசையாக கிடக்கும் உண்மையாக அந்த ஒரு எல்லாரும் திரும்பி போவேன் கபிரிஸுக்கு பாஸ்மதி அரிசியில் கரெக்டாக அந்த கேமரா தெரியுற முகம் மகராஜின முகம் அது நல்ல வடிவாக இருக்குது. ஒருவேளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் நிற்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன வீடியோக்களில் நான் நீ ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கொண்டு, அதாவது டேக்அவேல எடுத்துக்கொண்டு வந்து தான் இங்கே வச்சு ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக போனோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும். நான் இங்கே வச்சு எடுக்க நாங்கள் எதுவும் குறைகள் நிறைகள் எல்லாம் சொல்லலாம். இந்த வயலண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் Kabris Kingdom சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் A9 ரோட்டில் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீட் Jaffna சொல்லி அந்த அட்ரஸ் இருக்குது. அந்த கடையின் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. அங்காண்டே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான உணவுகள் ஓட பண்ணினாங்க. பில் கிடக்கு. முதலாக பார்த்தீங்கன்னா மட்டன் நூடுல்ஸ் ஓட பண்ணினாங்க 750 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னா கிரிப்ஸி ரம்லெட் ஓட பண்ணினாங்க. அதில் விலை பார்த்தீங்கன்னா 660 ரூபா 8 பீஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸி சிக்கன் பர்கர் ஓட பண்ணினாங்க. அதில் விலை பார்த்தீங்கன்னா 590 ரூபா. இப்படி ஸ்பெஷல் பர்கர் ஓட பண்ணினாங்க. அதில் விலை 690 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓட பண்ணாங்க 450 ரூபா. சிக்கன் பிரியாணி ஓட பண்ணாங்க 600 ரூபா. விலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிலது கூடவே இருக்குது, சிலது ஒரு சாதாரண விலையில் தான் இருக்குது. என்ன சொன்னால் மற்ற கடையில் ஒப்படைக்க ஒரு அதாவது பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே 500 ரூபா 550 ரூபா 600 ரூபா விற்கணும். மற்ற பர்கர் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி தான் 690 ரூபா அப்படி தான் 590 ரூபா அப்படி தான் விற்கணும். விலையில் பார்க்க பார்த்தீங்கன்னா சொன்னால் சாதாரண ஒரு விலையில் தான் இருக்குது, கூடன்னு சொல்லலாது. சிலது பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் கூட தான் கிடக்குது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விலைகள்லாம் இருக்குது, எல்லா கடையிலும் விற்கிற விலைகள்லாம் இருக்குது. கப்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் போய் தான் ஆர்டர் பண்ணினாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டான இடமா, ஒரு அமைதியான இடமா. ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. நீங்கள் ஏசிக்கு இன்னும் சாப்பிடலாம், நான் ஏசிக்கு இன்னும் சாப்பிடலாம். விலைகள் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். மற்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற கதிரை கூடி என்ன சொல்கிறது, இந்த சோஃபா கதிரின்னு சொல்லிவிடும். அப்படி சொஃப்ட்வேர் நல்ல கதிரைலாம் இருக்குது, அங்கே இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடு இருக்க அனுமதி இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி வந்தாங்க. ஆர்டர் பண்ணி இப்போ நாங்கள் இங்கே வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே பின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வேணுகானன் மகராஜில் நிற்கிறோம். வணக்கம். கணவர் மகராஜ காலையில் சொல்லி தேடிக்கொண்டு இருக்கீங்க, வந்துட்டார். அதான் மகராஜ காலையில் கணவர் கேட்டுக்கொண்டு வந்தீங்க. பார்த்தீங்க சொன்னால் கப்ரிஸ் மெனு கார்டு நாங்கள் வீடியோ கடைசியில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விலைகளை பார்த்து நீங்கள் அதுக்கு தேவை ஓட பண்ணி கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் டெலிவரியும் இருக்குது. சிட்டி லிமிட்னு சொல்லி நகரப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ டெலிவரி தான். அதை தாண்டி போனீங்கன்னு சொன்னால் காசு கூட எடுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழமையில் எல்லா நிலமே திறந்துருப்பினோம். விடிய 11 மணிலேருந்து இரவு 11 மணி மட்டும் திறந்துருப்பினோம். நீங்கள் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு 2 வகையான பார்சல் இருக்குது. எதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இந்த மெனு கார்டு தந்துருக்கீங்கன்னா நாங்கள் வீடியோ கடைசியில் போட்டுக்கொண்டு பாருங்க. மற்ற டிஷ்யூ இருக்குது, மற்ற பார்த்தீங்கன்னா பர்கர் இருக்குது. இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடைசியாக நாங்கள். மற்றது நீங்கள் கனவே யோசிப்பீங்க என்னடா அவ்வளோ சாப்பிட போறீங்கன்னு சொல்லி. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், 3 பேரும் பயந்து தான் சாப்பிடுவோம். நீங்கள் கனவே சொல்லி கொமெண்ட்டை சொல்லுவீங்க, அப்புறம் தனியாக சாப்பிடாத மற்றவங்க கூடுண்டு எனக்கு குழம்பு விடாது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியல. இதுக்குன்னே சொல்லிக்கிறேன். பர்கருக்கடா பர்கர் குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பர்கரை சாப்பிடுவோம். என்ன சொன்னால் வேண்டி கண்ணேரம் ஆகிட்டுது, கிட்டத்தட்ட 1.5 மணிக்கெல்லாம் ஆகிட்டு சொல்லி நினைக்கிறேன். சூடு எல்லாம் போயிட்டுது. 2 பர்கர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிப்ஸி பர்கர், மற்றது ஸ்பெஷல் பர்கர்னு சொல்லி வந்தாங்க. பேப்பர்லாம் சுற்றி வைக்கணும். சில இடங்கள் அந்த பொலித்தின் மாதிரி வந்து தெரிவி நாங்கள் KFC அது இல்லைலாம். இது நாங்கள் கிரிப்ஸி பர்கரும் இருக்குது, கப்ரிஸ் ஸ்பெஷல் பர்கரும் இருக்குது. நாங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் கிடக்கு பாருங்க. இப்போ சீஸு எல்லாம் போட்டு கிடக்கு. இதை அப்படியே ஒரு கடி கடிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ இது பிறகு சாப்பிட்டேக்கும் அந்த கிரிப்ஸ்னஸ் தெரியுது. மொறுமொறுப்பாக இருக்குது அந்த பீஸை நாங்கள் காட்டுறோம். அப்படியே 1
மேலே அந்த இதே ஒன்று வச்சு கிடக்கு 3 பீஸ் கிடக்கு இந்த சிக்கன் பீஸ் இன்னொரு கறி கடிச்சு பார்ப்போம் இதுக்கு சீஸும் கிடக்கு சீஸோட சேர்த்து கடிப்போம் இந்த மயோனஸ் இந்த சோஸ் எல்லாம் ஒரு இனிப்பு தன்மை தெரியுது உரைப்பானு தெரியல நல்லா இருக்கு ஆனால் சாதாரணமாக பர்கர் சாப்பிட எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடக்கு எல்லா பர்கருமே ஒரே மாதிரி தான் கிடக்கும் அதை வைப்போம் அப்படியே அது நாங்கள் பிறகு சாப்பிடுவோம் நாங்கள் வச்சுட்டு எல்லாரும் மறக்க முடியாது சாப்பிட இப்படி சாப்பிடுறேன்டா ரிவ்யூ பண்ணிக்கே சாப்பிடு பிறகு தெரியலாமல் யோசிக்காது இது ஓகேயா சரியா அடுத்தது சரிங்க மற்ற பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் ரம்ப்லெட் இருக்கு 8 பீஸ் கிடக்கு 3 6 8 கிடக்கும் 8 கிடக்கு 8 கிடக்கு தான் பார்க்க ஆசையாக கிடக்கும் உண்மையாக அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா சோஸும் தந்துருக்கணும் சோஸை வச்சு சோஸுக்கு தொட்டு இந்த பீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மசாலா டேஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அந்த சோஸோட தொட்டு சாப்பிடுங்க இந்த சோஸோட டேஸ்ட் மட்டும் தான் தெரியுது அப்படியே அப்படி வெப்பம் கேஎஃப்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஎஃப்சிக்கு இந்த பொரிச்சா பிறகு இதுக்கு மேலே மசாலா தூவிப்படம் தெரிவினம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியல எனக்கு அந்த சோஸோட டேஸ்ட் தான் அப்படி தெரியுது ஒரு மசாலா டேஸ்ட் மாதிரி தெரியும் எனக்கு வெளியில் நானே ஒரு மசாலா போடுறேன்னு சொன்னேன் அப்படியே பொரிச்சு போட்டு அப்படியே தான் தெரிவிக்கணும் ஆனால் சோஸ் டேஸ்ட் தான் தெரியும் சோஸோட சாப்பிடுங்க எவ்வளோ கொடுமை சாப்பிடுவான்னு இதுக்கு குழம்பு தந்திருக்கேன் குழம்புயா 3 குழம்பு வந்தது எது எதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல வச்சு போட்டு இப்போ நாங்கள் திறப்போம் சரியா நல்ல வாசம் அடிக்குது சிக்கன் தம் பிரியாணி இருக்கு பாருங்க இதெல்லாம் சாப்பிட போகிறோம் முட்டை ஒன்று இருக்கு சிக்கன் பீஸ் ஒன்று சொன்னவே இல்லடா இந்த இந்தியாவில் இருந்தால் வந்து சமைச்சு சாப்பிட பார்த்து சொல்லுவேன் நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பிரியானி ஓட பண்ணியிருந்தாங்க இது பார்த்து சொன்னால் இந்தியா அந்த ஒரு செட் ஃப்ராட் வந்து இங்கே பழக்கி அதுன்ற முறையில் தான் இப்போ செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு 2 பீஸ் கிடக்கு சிக்கன் பீஸ் அந்த பெரிய பீஸாக கிடக்கு பிலா இல்லைடா அது இந்த இல்லைடா அது பெரிய பிரியாணியிலே வந்து கிடக்கு சாப்பிட்டு கடை அது சாப்பிட்றேன் வாசத்துக்கு போடுறது நினைக்கிறேன் 2 பெரிய பீஸும் கிடக்கு இன்னும் பிரியாணி தனியாக அது சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் அடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு பிடி உண்டு ஒரு எல்லாம் இந்த மசாலா நல்லா எல்லா அரிசிலையும் கிடக்கு அப்படி வந்து மசாலா இது கூட தெரியுது இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சா பிறகு இந்த கிராம்பு தானே கிராம்பு கருவா அந்த அதுக்காண்டு அந்த உரைப்பு கூட சாப்பிட்டாங்க உரைப்பு மேலே அடிக்கும் தானே அதே மாதிரி ஒரு இது ஒன்று தெரியுது அப்படி ராசிக்கு அடிக்குது அப்படியே சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க உள்ளுக்க வெள்ளையாக தான் கிடக்கு வெளியில் மட்டும்தான் மசாலா கிடக்கு சாப்பிட தான் தெரியும் உள்ளுக்க என்ன வேணும் சொல்லி பரவாயில்ல சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து அப்படி ரைஸும் இதுக்கு குழம்பு கொஞ்சம் தந்த குழம்பு இல்லைடா அதுக்கு இருக்காரு சொல்லணுமா நான் ஞாபகப்படுத்தினேன் ஓ வேணும் நான் ஞாபகப்படுத்தினேன் வேற எல்லாரும் திரும்பி போவேன் கபிரிஸுக்கு இருக்கிறது இதுக்கு குழம்பு வேணும் வந்திருக்கீங்கன்னா மற்ற இது என்ன ரைத்தா எப்படி ரைத்தா ஓ நான் சொல்கிறேன் இந்த குழம்பு விட்டு சாப்பிட குழம்பு விடாமல் சாப்பிடான்னு எனக்கு பிடிச்சிருக்கு மற்ற ரைத்தா மரம் இதாக கிடக்கு என்ன கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது இந்த மனசை விடுது ஒரு படி போன்னு சொன்ன மாதிரி சொல்கிறது அடுத்த பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அதையும் சாப்பிட்டு பார்ப்போம் பார்க்கவே ஆசையாக கிடக்கு பாஸ்மதி அரிசியில் வாசம் அப்படி இருக்கு வாசம் அடுத்துக்கு இல்லை உண்மையாக நல்ல ஒரு கணக்கு கிடக்குண்டா இந்த அளவும் கூட தான் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சிக்கன் ரைஸ் 450 ரூபா சாதாரண விலை கடையில் அதே விலை தான் இந்த கட்டு சம்பளம் கிடக்கு இப்படி வச்சு பார்ப்போம் இருக்கா வாயில் இருக்கா
நெத்தலி தெரியுது இந்த நெத்தலி மீன் மிக்ஸோடா இது இல்லை இல்லை இது கட்டு சம்பளம் வந்த நெத்தலி மீன் மிக்ஸ் வந்து பெரிய பெரிய பீஸாக கிடக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சோம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பொறிச்சு அந்த நூல் நூல் மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ரைஸ் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கிடக்கும் வலிக்கடையில் சாப்பிட விட இது வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லா கடை அதை விட சட்டப்படி இந்த அளவுக்கு இன்னும் இருக்கு ஓகே இது காரணம் நீ கூட சாப்பிடக்கூடாது இதை விட நீ யோசிக்காது அடுத்த பார்த்தீங்கன்னா மட்டன் நூடுல்ஸ் ஆட்டன் நூடுல்ஸ் இருக்குது நூடுல்ஸும் கடு சம்பளம் வச்சுருக்கேண்ணா உண்மை தொடர்ந்து எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா இருக்கும் இருக்கு நல்லா இருக்கு ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்ச உங்களோட தொடர்பு கொள்கிறேன் இந்த குட்டி சாப்பிடுவேன் மால்ராஜ் நீங்கள் சாப்பிட்றது நல்லா இருந்தது சாப்பிட்றபடி கேட்டால் பிரியாணி நல்ல பிரியாணி ஒரு லெவலில் இருந்தது வேறு என்னது சொல்ல நான் மற்றது எது நல்லா இல்லை நூடுல்ஸில் ஆடு நல்லா இருந்தது பேர்கர் நல்லா இருந்தது பிரியாணியோட பேர்கர் நல்லா இருந்தது ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் முட்டையில் கூட போட்ட மாதிரி கிடந்தது முட்டை வெங்காயம் எல்லாம் கூட கிடக்கு பீஸும் நல்லா இருந்தது சரி கான் நல்லா இருந்ததுன்னு சொல்லி முடிக்காத இது பிறகு நாங்கள் குடிச்ச சோடாவும் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்து அது பிறகு இந்த முன்னுக்கு இந்த கேமரா வேண்டி தந்த மால்ராஜ் கூடிலாம் வந்துருக்காரு ஏடா கூடிலாம் சோடா வந்து ஆட்டன் அந்த கேமராவில் தெரியுற முகம் மகள்ராஜின் முகம் அது நல்ல வடிவாக இருக்குது வேறு என்ன சொல்ல மகள்ராஜ் என்ன சொன்னால் உங்களுக்கு கனகாலம் காணேன்னு சொல்லி கனவை தேடினேன் கொமல்லையும் கேட்டார் மகள்ராஜா காணேன் வீடியோன்னு சொல்லி நீங்கள் வராதுன காரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவருக்கு விளங்கும் நான் சொன்ன நம்ப மாட்டேனவா சொல்லுங்கள் ஏன் தெரியல நாங்கள் ட்ரைனிங் தொடங்கிட்டேங்க இப்போ ட்ரைனிங் போய் கொண்டிருக்கிறேன் டைம் உழைக்காண்டு கொஞ்சம் லீவ் பண்ணதால வந்து நான் ஒரு பார்த்தீங்க சொன்னால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா இருந்தது எனக்கு முதலாவது என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் முதலாவது எனக்கு உண்மையாக பார்த்தீங்க சொன்னால் பர்கர் பிடிச்சிருந்தது உண்மையாக நான் ஒன்று தான் சாப்பிட்னேன் நல்லா தான் நினைக்கிறேன் என்ன சொன்ன பர்கர் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது பன் கூடி சாஃப்டாக இருந்தது நல்லா இருந்தது அடுத்த பார்த்து சொன்னால் எனக்கு உண்மையாக பிடிச்சது பிரியாணியுமே ரைஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மசாலா எல்லா இடம் இறங்கி வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி பார்த்து சொன்னால் 95 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் பர்கருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 95 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் மற்ற மூண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் மட்டன் நூடுல்ஸ் பிடிச்சது மட்டன் நூடுல்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிடிக்கும் ஒவ்வொரு இந்த மட்டன் பீஸ் வந்து கொண்டே இருக்கு அவ்வளோ போட்டிருக்கேன் நல்லா இருந்தது அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கொள்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் ரம்லெட் சாப்பிட்னாங்க அது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 2 மணி தான் நாங்கள் சாப்பிட்னாங்க அப்போக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முறுமுறுப்பு தான் கிரிப்ஸ்னஸ் இருக்குது ஒரு நல்லா இருந்தது இந்த ஒரு முறுமுறுப்பு தான் நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை சொன்னால் மேலே மசாலா ஒன்றும் இல்லை சோஸ் ஒரு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 80 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் நான் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சாப்பிட்னாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்னாங்க ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மெட்டக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உரைப்பா அந்த குழம்பு நான் ஊற்றி தான் செய்வேன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை இந்த சாதாரண மசாலா டேஸ்ட்டோட பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தினேன் அந்த பாஸ்மதி அரிசியோட சாப்பிடுங்க நல்லா இருந்தது ஒரு சாதாரண டேஸ்ட்டோட நல்லா இருந்தது ஆனால் ஒன்று என்னென்னா அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஒழிக்கிறீங்க அதான் ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் பொறிச்சு போட்டிருந்தேன் அந்த வெங்காயம் பொறிச்சு எண்ணெய் ஒரு மேரிக்கு இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட நூடுல்ஸுக்கும் சரி இந்த ஃப்ரைட் ரைஸுக்கும் சரி சாப்பிடக்கு அந்த வெங்காயம் பொறிச்சு எண்ணெய் ஒரு மேரிக்கு இருந்தது அதில் ஒரு மேரிக்கு இருந்தது ஆனால் ஒரே ஒரு என்னென்னு சொன்னால் அந்த வெங்காயம் பொறிச்சது எண்ணெய் தான் ஒரு மேரிக்கு இருந்தது மிச்சம் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது பர்கர் ரெண்டாவது ஸ்பைசி ரம்லெஸ் மூன்றாவது பிரியாணி பிடிச்சிருந்தது பிரியாணி சரி நீ வாங்க நீங்கள் சொல்லுங்க எனக்கு அது என்னடா அது பேர்கரும் அடுத்து பிரியாணி மூன்றாவது நல்லா இருந்தது அது பிறகு ரச்சி எது ரச்சி ட்ரம்லெட்ஸ் பரவாயில்ல ரம்லெட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல ரச்சி கூட வந்தது மட்டன் நூடுல்ஸ் ரச்சி கூட வந்தது அந்த மட்டன் நூடுல்ஸ் அந்த பீஸ் நல்லா இருந்தது அந்த மசாலா எல்லாம் போட்டு எலும்பு ஒன்றும் பேர் எல்லாரும் ரச்சி தான் வந்தது மட்டன் அடுத்து என்ன அடுத்து ஃப்ரைட் ரைஸ் ஓகே அதான் ஃப்ரைட் ரைஸ் ஒரு மாதிரி வந்தது என்ன சொல்லுவேன் ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் வளமே சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா உரைப்பா காரசாரமாக சாப்பிடுவோம் கடையில் வைக்க அது குழம்பெல்லாம் ஊற்றி தருவினோம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே இல்லை சாதாரணமாக அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன சொல்கிறது சாதாரண மசாலா டேஸ்ட் தான் அந்த அவ்வளோத்துக்கு கண்ட்ரோல் இல்லை அதான் சாப்பிட ஒரு மாதிரி வந்துருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தேன் சாதாரணமாக சாப்பிடலாம் குழம்பு வச்சு தந்த வேல் குழம்பு சாப்பிடலாம் அவ்வளோ தான் வேறு என்ன
சரியா ஓகே வழிஞ்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேஎஸ் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா வேறுபாடு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே see you டாடா bye bye